காலத்தின் குரல் தொடர்கிறது. இளையராஜா அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய வழக்கறிஞர் நோட்டீஸ் தம்முடைய அனுமதியின்றி தமக்கு அதற்குரிய தொகையை தராமல் தம் உரிமை பெற்ற காப்புரிமை பெற்ற பாடலை பொது வெளியில் பாடக்கூடாது என்று எஸ்பிபிக்கு அவர் அனுப்பிய நோட்டீஸ் சமூக வலைதளங்களிலும் பொதுவாக இசை ரசிகர்களாலும் பல்வேறு தரப்பினரால் விவாதிக்கப்படுகிறது. சிலர் அவருடைய கருத்தை வரவேற்கிறார்கள். புதிய விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் இளையராஜா என்று ஆமோதிக்கிறார்கள். சிலர் அதை ஆட்சேபிக்கிறார்கள். இளையராஜா இதை செய்திருக்க கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி விமர்சிக்கக்கூடியவர்களில் அவருடைய சகோதரர் கங்கை அமரனும் உண்டு. பொதுவாக திரைத்துறையில் இது தொடர்பாக இரண்டு பெரும் ஆளுமைகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பாக சினிமா துறையில் இருப்பவர்கள் கருத்து சொல்ல தவிர்த்தாலும் சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் இது ஒரு பெரும் கருத்து விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழ் சினிமாவில் தமிழர்களுடைய இசை மரபில் இளையராஜா என்பவர் தவிர்க்க முடியாத ஆழமாக வேரூன்றிய ஒரு ஆளுமை. எனவே இளையராஜாவை கடவுளாக பாவிப்பவர்களும் உண்டு. அவர் இசையின்றி தமிழர்களின் வாழ்க்கை இல்லை என்று ஆராதிக்கக்கூடியவர்களும் உண்டு. எனவே அவர் பற்றிய விவாதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து விவாதிக்கப்பட வேண்டியது. நம்மோடு இந்த அமர்வில் இசையில் பெரும் நாட்டம் கொண்ட ஒரு பத்திரிகையாளர் திரு கோலப்பன், பதிப்பாளர் திரு ஒளிவண்ணன், எழுத்தாளர் திரு அன்புச்செல்வன். மூவருக்கும் வணக்கம். இளையராஜா விஷயத்துல எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. உங்க மூணு பேருடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். ராஜா செய்தது சரியா, எஸ்பிபி செய்தது சரியா? இல்ல, ராஜா செய்தது சரியா தப்பாங்கிறத பார்க்கறத விட அவர் ஒரு நல்ல சிறந்த விவாதத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சிருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காப்பிரைட்டுங்கிற விஷயத்தை மிக அதில் ஒரு விழுக்காடு கூட பின்பற்றாத ஒரு தேசமாக தான் நம்ம இன்னைக்கு இருந்திருக்கிறோம். இளையராஜா நான் இன்னைக்கு சொன்னார்னு சொல்லலை, 2015 அவர் ஒரு பத்திரிகையாளர் கூட்டி அப்போவே சொல்லிட்டார், என்னுடைய பாடல்களை நீங்கள் பொது மேடைகளில் பாடணும் என்றால் என்னுடைய பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப்னு வச்சுருக்காங்களே, மில்லிசை குழுக்கள் வச்சுருக்காங்கல்ல, இவங்க போய் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்கன்னா எங்கள் பொழப்பு என்ன? அவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லலையா, இப்போ வெளிநாட்டுகளுக்கு போய் பணம், இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு அரங்கத்துக்குன்னு அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அப்போ அத்தகைய ஒரு ஏற்பாடுகளுக்கு மட்டும்தான் நான் சொல்லிடுறேங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இவரும் வந்து நேராக எஸ்பிபிக்கு மட்டுமே அவர் சொல்லிட்டாருங்கிறது அதுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இப்போ ஆயிருக்கு. நான் அதை அப்படி பார்க்கல. இது நாளைக்கு இளையராஜா ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அவருக்குமே எஸ்பிபியை கலந்து இந்த பண்ண வேண்டிய, ஏன்னா ஒரு சினிமா பாட்டை பொறுத்தவரை அதை உருவாக்குவது அது ஒரு குழு எஃபர்ட் தான். அது முக்கியமாக பாட்டு எழுதுபவருக்கும் இசை அமைப்பாளருக்கு தான் ஒரு மிகப்பெரிய அந்த கிரியேட்டர்ஸ் அந்த இருந்தாலும் அது ஒரு டீம் எஃபர்ட். நீங்கள் வந்து தபலா ஒருத்தர் வாசிக்கிறாரு, பியானோ ஒருத்தர் வாசிக்கிறாரு, ஃப்ளூட் ஒரு வாசிக்கிறாரு, ஒரு பெரிய டீம் எஃபர்ட், ஒரு கர்நாடக மியூசிக் கச்சேரி மாதிரி தான். ஆனால் இது ஒரு நியாயமான ஒரு விவாதத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா நீங்கள் சினிமா விட்டுருங்க சார், சினிமாவில் வந்து ஒரு கோடிகள் புலரும் படம், ஒரு படம் தொடங்கப்படச்சிலேயே இசைக்கான ஒரு தொகையை நாம் கொடுக்குறோம், அது பின்னாடி அது அது அந்த படத்துக்கு மட்டும்தான் ஆர்கியூ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதை தாண்டி எங்கே போகணும்னா கர்நாடக சங்கீதம், வேறு சில சின்ன சின்ன பாடகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வர வேண்டிய ரெக்கார்டிங் கம்பெனியை நீங்கள் போடுறீங்க. HME கம்பெனின்னா ஒரு பாடகருக்கு போடுறாங்க, அவருடைய காலமாக அதை போட்டு வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாரிசுகளுக்கு போகிறதா இல்லை. நான் வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் ஒரு சின்ன விஷயம் நான் கேட்டேன், அவங்கள்ட்ட கேட்டேன், சார் இவ்வளவு பொக்கிஷங்களை வச்சுருக்கீங்களே, ஏன் சார் நீங்கள் வந்து இதை வந்து சிடியாவோ இதை வெளியே விடக்கூடாதுன்னு அவங்க கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் ஒரு அரசு நிறுவனமாக நாங்கள் எங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிட முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு பேருக்கு வச்சுக்கலாம், அரியக்குடி ராமானுஜயங்கார் 1936 பாடினார், அவருக்கு ஃப்ளூட் ஒருத்தர் வாசிக்கிறாரு, அவருக்கு வயலின் ஒருத்தர் வாசிக்கிறாரு, மிருதங்கம் ஒருத்தர் வாசிக்கிறாரு, நாங்கள் அவருக்கு மட்டும் கொடுக்க முடியாது சார். அரியக்குடி ராமானுஜயங்காருக்கு வாரிசுகள் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும், மிருதங்கம் வாசிக்கிறவருக்கு வாரிசு யார் இருக்கான்னு பார்க்கணும், ஃப்ளூட் வாசிக்கிற எல்லாரையும் பார்த்து கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. ஸோ அந்த விதி எடுத்துக்கொண்டீர்களா அது அப்படியே பொருந்த வேண்டும். கராரா பேசினா இளையராஜா ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். படைப்புக்கு சொந்தக்காரங்களுக்கு அதற்குரிய வர வேண்டும் என்பது அதை தாண்டி இளையராஜா என்பவர் தமிழ் சமூகத்துக்கு பொதுமைக்கும் வேண்டியவர். அவர் பாடல்கள் எல்லோருக்குமானது. அவர் அதை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லலையா, பொதுமைக்கு இருக்குன்னா நீங்க வந்து பொதுவில் பாடாதுன்னு அவர் சொல்லி, அவர் வந்து நீங்கள் இதை பாடி மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கும் பொழுது எனக்கு வந்து சேர வேண்டிய ஒரு தொகை, நீங்க போய் எனக்காக சரி ஸ்ரீரங்கம் கோயில கோபுரம் கட்டணும், இதுக்காக ஒரு இசை நிகழ்ச்சி, இந்த பணம் எல்லாம் ஒரு சேரிட்டிக்கு போகணும்னு சொன்னா அவர் வந்து கேட்கப்பாரா இருக்க விடுறதில்லை.
நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வணிக ரீதியாக நடத்தும் போது வணிக ரீதியாக மானிட்டர். இப்போ நீ யூடியூப்லேயே அதில் தான் பிரச்சனை. இப்போ யூடியூப்ல நீங்க ஒரு நல்ல ரெக்கார்டிங் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ அதை உங்களை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மானிட்டைசேஷனா பண்றீங்கன்னா அது கேட்கும். நீங்க மானிட்டைசேஷன் பண்ணுனா உங்களுக்கு என்ன கூகுள்ல இருந்து வரக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை வணிகம் சார்ந்ததை பார்க்கணுமா? அவர் தம்பியை கேட்கிறார் கங்கை அமரன், இது எல்லாமே காசுதானா, நீங்க அப்படி பார்க்கணுமா அப்படின்ற பார்வை இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்பு, உங்களுடைய பார்வை இதுல என்ன? ஒரு தனிமனித ஒரு படைப்பாளி என்கிற அடிப்படையில் ஒரு தனிமனித உரிமை சார்ந்து சட்டம் சார்ந்து அவர் கோருகிறது காப்புரிமை நியாயமானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு விவாதத்தை இன்றைய சூழலில் தொடங்கி வைப்பதற்கு இளையராஜாவை பயன்படுத்தியிருக்க தேவையில்லை, அவரும் பயன்பட்டிருக்க வேண்டாம் என்பது என்னுடைய முதல் கட்ட கருத்து. ஏனென்று சொன்னால் இளையராஜா என்கிற ஒரு மிகப்பெரிய படைப்பாளி மட்டுமாக இல்லாமல் இசை உலகில், தமிழ் இசை உலகில் கடந்த 40-50 ஆண்டுகளில் அவர் கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிற இடமும் தனிமனித வாழ்விலும் சரி, இசை தொடர்பான அவருடைய வடிவமைப்புகளிலும் சரி, அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாத்திரம் என்பது ஒரு ஜனரஞ்சிக சாமானிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு இயல் கடந்த நிலையை கடந்த அற்புதமான ஒரு லெஜண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை இது போன்ற ஒரு விவாத களத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தி அவர் மீதான விமர்சனங்களும் அவர் மீதான ஒரு வெறுப்பு புறக்கணிப்பிற்கான சொல்லாடல்களையும் வைத்து இந்த விவாதத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த சூழலை என்னை பொறுத்தவரை ஏற்புடையதல்ல. ராகதேவனாகவே இருக்கணும், ஞானியாகவே இருக்கணும், அதற்கு கீழே ஒரு படி வரக்கூடாது, இறங்கி வரக்கூடாது. இளையராஜா தேவையில்லை. நான் மீண்டும் சொல்வதுதான், இதே நிலை யுவன் சங்கர் ராஜாவுக்கோ இம்மானுக்கோ ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக சட்டத்தில் நின்றேதான் பேசுவோம், வேறு எதுவும் பேச மாட்டோம். ஒரு தயாரிப்பாளருக்கு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறது, காப்புரிமை சட்டம் என்ன சொல்லியிருக்கு, திருத்தப்பட்ட 2012 சட்டம் ஒரு பாடலாசிரியருக்கு என்ன சொல்லியிருக்கு, ஒரு பாடகருக்கு என்ன சொல்லியிருக்கு என்பதை நான் நிறுத்தி பேசியிருப்பேன். ஆனால் இளையராஜாவுக்கு இந்த இடத்தை நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இளையராஜா ஒரு தனி மனித சொத்து கிடையாது. அவர் இந்த தமிழ் சமூகத்தினுடைய சாதி, மதம், இனம், மொழி அனைத்தையும் கடந்து பார்க்கப்பட்டவர். அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய திசையினுடைய எல்லையை இன்னும் இது வரைக்கும் யாரும் போய் நின்று இங்குதான் இளையராஜா இருக்கிறார் என்பது தட்டி பார்க்கவில்லை ஒருவர் கூட. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை நாம் கீழே இறக்கி கொண்டு வந்து ஒரு வியாபாரியாக நடுரோட்டில் நிற்க வைத்து இப்படி ஒரு விவாதத்தை தொடங்கி இருப்பது என் போன்றவர்களுக்கு ஏற்புடையதில்லை. வேற யாராவது அவர் செய்திருந்தாலும் கூட அவர் செய்திருக்க கூடாது என்பதுதான். அவரே செய்திருந்தாலும் அவரது சட்டக்குழு செய்திருந்தாலும் இதற்கு வேறு வகையான சில வடிவங்களை கண்டுபிடித்திருக்க வேண்டும். எடுத்தெடுப்பிலேயே ராஜா என்று சொல்லப்படுகிற ஒரு ஆளுமை, பாலா என்று சொல்லப்படுகிற ஆளுமை, இந்த 2 ஆளுமையும் மிகவும் மக்களுக்கு ரொம்ப பாமரத்தனமாக அறியப்பட்டவர்கள். பாடல் ரீதியாக எஸ்பிபி கூட ஒரு இடத்துல அவருடைய முகநூல் பதிவில் ஒருத்தர் கேட்கிறார், உங்களுக்கு அவர் சொல்லவில்லையா அப்படின்னு கேட்கிறார். அவர் அதுல பதிவு போடுறார், இளையராஜா தரப்பிலிருந்து இந்த கச்சேரி தொடங்குவதற்கு முன்னால் என்னிடம் அவர் ராஜா தொலைபேசியில் பேசியிருந்தால் கிளம்புவதற்கு முன்னால் பேசியிருந்தா கூட பேசியிருப்பேன். சட்டப்படி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பின பிறகு நான் அதை எதிர்த்து வாதாடணும், சட்டப்படி வாதாடணும், இல்ல அதை மதித்து விட்டுறணும். நான் சட்டப்படி அவரை எதிர்த்து வாதாடுறதா இல்ல, இது என்னுடைய சுயமரியாதை சார்ந்த விஷயம்னு சொல்ற. ஒளிவண்ணன் அவர்களுடைய கருத்தை கேட்டு வர, ஒளிவண்ணன் அவருடைய முதற்கட்ட பார்வை கேட்டு வரலாம். நீங்க 2 பார்வைகள், அவரும் காப்புரிமை தொடர்பான விவாதத்தை தொடங்கி இருக்கிறார்ன்றது கோலப்பன் பார்வை. அந்த விவாதம் சரிதான், ஆனால் அதை ராஜா தொடங்கி இருக்க கூடாது, அதற்கு ராஜா பயன்பட்டு கூடாது, அதை கடந்த ஒரு நிலையில வச்சு அவரை பார்க்கணும், சமூகம் அப்படி பார்க்கிறது, அதற்கு அவர் இரையாகி இருக்கக்கூடாதுன்றது அன்புடைய வாதம். உங்க பார்வை என்ன? இங்க கடவுளே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் போது இளையராஜா விதிவிலக்கல்ல. இது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம், பதிப்பாளர்கள் கூட. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே இந்த காப்புரிமைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காத ஒரே நாடு இந்தியா. எதுக்காக யாராவது ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது உலகம் முழுக்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கிற மைண்ட் செட்டு. நான் ஒரு பதிப்பாளனா ஒரு கல்லூரியில் ஒரு முதல்வர்கிட்ட நீங்கள் ஏன் இப்போது இந்த புத்தகம் இந்த ஆண்டு வாங்கலை அப்படின்னு கேட்டபோது அந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க நாங்களே இந்த புத்தகத்தை இங்கே ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்துருவோம், ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்ல, நீங்கள் இப்படி எடுத்து கொடுத்தா எங்களை மாதிரி பதிப்பாளர்கள் நிலை என்ன அப்படின்னா, நீங்களாம் பதிப்பாளர்கள்லாம் என்னங்க லட்சத்துலேயும் கோடியிலையும் வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படி இல்லை, இருந்தாலும் இன்னொன்று நினச்சி பாருங்கள், அந்த புத்தகத்தை எழுதுனது உங்களை போன்ற ஒரு ஆசிரியர் தான், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ராயல்ட்டி நான் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னா,
அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக இப்போ வந்து ஒரு முதல்வராக இருக்கீங்க, பேராசிரியராக இருந்திருக்கீங்க, நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது புத்தகம் வெளியிட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். எனக்கு டைமே இல்லைங்க அப்படின்னாங்க. உங்கள் பிஹெச்டி ஒர்க்கு கூட பண்ணலையா என்ன? பண்ணணுங்க, நீங்கள் எப்போ பண்ணலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுடைய பிஹெச்டி ஒர்க்கை கூட உங்களால் இப்போ வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு செஞ்சு பண்ண முடியலன்னா, காலம் முழுக்க ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து தன்னுடைய சொந்த விஷயங்களெல்லாம் விட்டுட்டு வந்து ராத்திரியும் பகலுமா எழுதுகிற ஒரு ஆசிரியருக்கு நீங்கள் வந்து ராயல்ட்டி போய் சேரக்கூடாதுன்னு சொன்னால் யார் எழுத வருவாங்க? அதே போல் தான் எதையுமே படைக்கிற படைப்பாளிக்கு வந்து நீங்கள் கிடைக்க வேண்டிய ஒரு ஊதியம் கிடைக்கலன்னா படைப்புகளுக்கு வந்து அருகி போயிடும். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஆண்டும் சைனாவில் வந்து 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறாங்க. வந்து இந்தியா வளர்ந்த நாடாக வரணும் 2020ன்னு கனவு கண்டுகிட்டு இருக்குமே தவிர வெறும் 5000 பேட்டன்ட் தான் நம்ம ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா 5 லட்சம் பண்ணுறாங்க, ஜப்பான் 7 லட்சம் பண்ணுறாங்க. நம்மளால் ஏன் பண்ண முடியலன்னா, இங்கே முழு நேர தொழிலாக யாராலையுமே வந்து படைப்புக்கு வர முடியாது. இதை பற்றி பல கட்டுரைகள் பல பேசின போது கூட யாருமே அதை பற்றி கவலைப்படல, சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக ஆக்கின, இசைத்துறையில் எப்படி ஒரு பெரிய புரட்சி செய்த அதே போன்ற இளையராஜா அவர்களுக்கு நாங்கள் பாராட்டு. ரெண்டாவது வந்து இது ஒன்றும் எனக்கு புதுசாக நடக்கிற விஷயமே இல்லை. ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு நாங்கள் ரோட்டரியில் போலியோக்காக ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து இசை நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த இசை நிகழ்ச்சி நடத்தும் போது முதல் கண்டிஷனே எங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நீங்கள் போய் இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் ரைட் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு முதல்ல ராயல்ட்டி தொகையை செலுத்திட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு தடவை ஒரு ஹோட்டலில் நடத்தும் போது அந்த ஹோட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, ஐபிஆர்எஸ்க்கு நீங்கள் பணம் கட்டாமல் நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 50-60,000 ரூபா பணத்தை கட்டினதுக்கு பிறகு அந்த ரசீதி வாங்கின பிறகு தான் வந்து எஸ்பிபி அவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தாங்க. அதனால் இது புதுசாக வந்து கேட்குறோன்னு இல்லை. இளையராஜா அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த ஐபிஆர்எஸை பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா இந்த ஐபிஆர்எஸ் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எப்பவுமே இந்த தெருவில் பாடுற சின்ன பாடல்கள்லாம் அவங்க தொந்தரவே செய்கிறது இல்லைங்க. யார் வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க. வாங்கிட்டு பிறகு வந்து யாருக்கு கொண்டு போய் அவங்க கொடுக்கணும்? இளையராஜா போன்ற இசைக்கலைஞர்கள் கொடுக்கணும். அவங்க கொடுக்குறதே இல்லை. ஏதோ சும்மா வந்து 10% 5% கொடுத்தாங்க. இதை பற்றி இளையராஜா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் பேசியிருக்காரு. இந்த ஐபிஆர்எஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்துடணும், ஏன்னா அவன் நம்மளை வச்சு கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க சொல்கிறது வந்து நியாயம் இல்லை. இக்னரன்ஸ் கேன் நாட் பி அன் எக்ஸ்கியூஸ் ஆஃப் லா. அது எஸ்பி பாலசுப்ரமணியமாக இருந்தாலும் சரி. ஆகவே இதனுடைய கருப்பொருள் இது அவங்களுக்குள்ளே சரி பண்ணிக்குவாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நாளைக்கே கூட ஒத்து போயிடலாம். ஆனால் இந்த விவாதம் வந்து தொடரணும். ஏன்னா லட்சக்கணக்கான எழுத்தாளர்களும் லட்சக்கணக்கான சின்ன சின்ன இசையமைப்பாளர்களும் வந்து இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியாமல் போகிறாங்க. இது நிச்சயமா அது அவேர்னஸ் வரும். எத்தனை பேர் வந்து இழந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த தடவை கேட்பாங்க அக்ரிமெண்ட் என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? இல்லை, இன்னொரு அம்சம் இருக்குது. ஒரு பாடல் என்பது குழு உழைப்பு, ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து பாடகருக்கு இவர் நோட்டீஸ் அனுப்புகிறார். இவர் ராஜாவுடைய பாட்டுக்கு ஒரு உயிர் இருக்குதுன்னா அது அவருடைய வாத்தியம், அவருடைய மெட்டு தாளம், அதோடு மட்டும் இல்லை, அதற்கு பாடல் எழுதி கொடுத்த ஆசிரியர், அந்த பாடல் ஆசிரியருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அப்போ இந்த காப்புரிமை அப்படின்றது இசையமைப்பாளருக்கு மட்டும் வருமா? இவருக்கு கிடைக்கிற ராயல்ட்டியை அந்த பாடலாசிரியருக்கு கவிஞருக்கு கொடுப்பாங்க. அதான் அது நம்ம ஊரில் அதை கிரியேட்டருங்கிறத யார், அதை உருவாக்கியவருன்னு யார் கொடுத்துறாங்கன்னா ஒரு லிரிசிஸ்ட்டு, மியூசிக் டைரக்டர். ஏன்னா அவங்க வைக்க விட ஆர்குமெண்ட் எப்படின்னா, நான் எஸ்பிபி இல்லாமல் மனோ வச்சு பாட வச்சுருப்பேன், அல்லது இன்னொரு பாடகரை வச்சு உன்னிமேனன் வச்சு பாட வச்சுருப்பேன், ஜெயச்சந்திரனை வச்சு பாட வச்சுருப்பேன். ஏன்னா அந்த மியூசிக் டைரக்டர் தான் அந்த டிசைட் பண்ணுறாரு. ஆனால் அப்படி ஒரு ஆர்குமெண்ட் அப்படி வைத்து கொண்டிருந்தால் கூட அந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் உழைப்பு இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், இது பின்னாடி இளையராஜாவே பின்பற்ற வேண்டியது வரலாம். ஒரு குழுவுன்னு நான் எடுத்துக்கொண்டால், நாளைக்கு இளையராஜா ஒரு கச்சேரி நடத்தும் போது கூட அதை வணிக ரீதியாக ஒரு கச்சேரி நடத்தும் பொழுது அதை பாடுபவர்களுக்கும் அந்த கணக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை தான் வரும்னு நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை, நீங்கள் முத்துக்குமாருக்கோ வைரமுத்துக்கோ கபிலனுக்கோ யுகபாரதிக்கோ இவங்க எந்த நாள்லையாவது இந்த இசையமைப்பாளர், அது இளையராஜாவா இருக்கலாம், இமானா இருக்கலாம், இன்னொரு கிடையாது கொடுக்க போறாங்களா? ரஹ்மான். அதனாலதான் அது ஒரு டிபேட் வந்திருக்கு இல்லையா? நீங்க அதுன்னு ஒரு நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த ஊர்ல அவர் சொன்ன மாதிரி ஞானி அதனால கேட்க முடியாது அப்படின்னு இசைஞானி. இப்போ தியாகராஜர் கீர்த்தனை இருக்குங்க, அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால போட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அதை வச்சு நம்ம ஊர்ல நம்ம சம்பாதிக்கிறோமா இல்லையா? தியாகராஜர் குடும்பம் எங்க இருக்க ஒன்றும் தெரியாது. தியாகராஜர் கீர்த்தனையை HMEல ரெக்கார்டு போட்டு வித்துருக்குறாங்க. MS சுப்புலட்சுமி பாடினது நீங்கள் எதுவுமே யூடியூப்ல வந்து போடக்கூடாதுன்னு அது எப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு சொன்ன தியாகராஜரை விட்டுருங்க, ஒரு விரிபோனின்னு ஒரு வர்ணம் இருக்குங்க. அந்த வர்ணத்தை நீங்கள் வந்து MS சுப்புலட்சுமி போட்டினதை நாங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை யூடியூப்ல போடாதீங்கன்னு HME கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் யார் விரிபோனி போனாலும் யூடியூப் ரிஜெக்ட் பண்ணுது.
சேஷகோபாலனுக்கு விரிப்பொடி போட்டாலும் ரிஜெக்ட் பண்ணுது. இப்படிலாம் ஒரு சிக்கல்கள் வந்திருக்கு. அப்போ எப்பவோ செத்து போன தியாகராஜ சுவாமிகளுடைய பாட்டுகளை நீங்க போட்டுக்கிட்டு அதுக்கே ஒரு கொஸ்டின் வச்சு பணம் இன்னும் வேணும்னு சொல்லும் பொழுது, சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளனுக்கோ அல்லது ஒரு பாடகனுக்கோ அதிலிருந்து பணம் வரும் பொழுது, நான் வரலைன்னா பரவாயில்ல, நான் சொல்ல சேரிட்டிக்கு போகுது, இல்லாட்டி நான் சும்மா பண்றேன்னு பண்றதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் பணத்தை உருவாக்கும் பொழுது அதில் பங்கெடுத்த எல்லாருக்கும் பணம் கொடுப்பதில் என்ன தவறுங்கிற நான் கேட்கிறேன். இளையராஜா செய்யலைன்னா ஒரு சாதாரண மனுஷன் செஞ்சு அந்த ஊர்ல இன்னைக்கு நீங்க கேட்டிருப்போமா? இப்போ அவர் சொல்றாரு இளையராஜா வந்து ஒரு தமிழ் உலகத்தின் ஐடென்டிட்டி அவர் மீறி நம்ம எல்லாருமே மனிதனா பார்க்கறதுல இல்லை இருக்கக்கூடிய சிக்கல். நம்ம உடனே மேலே தூக்கி வச்சுட்டு ஐயோ இவரை விட அப்படிலாம் சொல்ல முடியுமா, விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதே கிடையாது. அது ஒன்று. அதன் பிறகு நான் என்ன சொன்னேன், இளையராஜா செய்யாமல் வேற யாரும் செஞ்சிருக்க முடியும். வேற யாரும் சொன்னா என்ன சொன்னா, சின்ன பையன் இவனுக்கு என்னையா பேசிக்கிட்டு இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு போயிருப்போம். அப்படிதானே இன்னைக்கு இளையராஜா சொன்னதுனால தான் நம்ம உட்காந்து நம்ம விவாதமே பண்ணுறோம். அதனால யாரு பூனைக்கு மணி கட்டுறதை அவர் கட்டிட்டாரு, அவ்வளோ. இதில் வந்து அப்படி பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு, அதாவது காப்புரிமை சட்டத்தை ஒரு எழுத்து தளத்திலேயோ அல்லது ஒரு இசைத்தளத்திலேயோ நிறுவுவதற்காக இளையராஜாவை போராளியாக்கி தான் காண்பிக்க வேண்டும். அவர் போராளியாக அவர் தானே வந்து இறங்கி இருக்காரு. விவாதமே இன்னைக்கு இளையராஜா அவர்கள் வரல, அவரே செய்திருந்தாலும் கூட அதற்கான வழிமுறைகளில் அதை செய்திருக்கலாம் என்பதுதான். பேச்சுவார்த்தை செய்திருக்கலாம் அல்லது வேறு பல தளங்களிலே செய்திருக்கலாம். எடுத்தெடுப்பிலேயே அவர் நோட்டீஸ் அனுப்புவதும் அதற்கு கொஞ்சமும் காலம் தாமதிக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு எஸ்பிபி அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவதும் செய்திருக்க தேவையில்லை என்பது நாம் அதில் வைக்க பார்க்குறோம். ஆனால் இளையராஜா அவர்கள் இந்த இசை தொடர்பான விஷயங்களில் அவர் நாம் ஏற்கனவே நம்ம சொன்னது போல அவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறோம் என்பதற்காக மட்டுமே நான் சொல்ல வரல. இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இளையராஜாவின் மீது பரப்பப்படுகிற ஒரு அரசியல் இருக்குல்ல, ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அவருடைய ஆளுமையை ஒரு புதைகுழுக்குள் கொண்டு போய் செலுத்தி இருக்கிறது. இதற்கு யாரெல்லாம் காரணம்? இதை செய்வதற்கு இல்ல, விமர்சிக்க கூடியவங்களுடைய வன்மம் தான் அதுல வெளிப்படுமே தவிர ராஜாவுடைய மதிப்பு எப்படி அதுல குறையும்? இல்ல ராஜா மதிப்பு குறையலன்றது இல்ல. அப்படி ஒரு நிலைக்கு ஏன் அவரை உருவாக்க வேண்டும் என்று அவர் தானே உருவாக்கல. இப்போ நான் என்ன கேட்கிறேன், எல்லா விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு ஏன் இளையராஜா விமர்சனம் வைக்க கூடாதான் நான் தான் கேட்கிறேன். இல்ல நீங்க வந்து இளையா பெருசா சொன்ன இளையராஜாவே இதே காலத்தில் நம்மளே கேட்டிருக்கோம். இது ஒரு ஏற்றுக்கிறது. இதே இளையராஜா தொடக்கத்தில் வந்த புறத்தில் என்னங்க சொன்னாங்க, ஆகா எல்லா காலந்தோறும் ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிதானே. எம்கேடி பாடுற வச்சுல ஒரே கர்நாடக சங்கீதம் மெட்டில் இருந்தது, பின்னாடி மாத்திரம் ஐயோ பாட்டை கெடுத்துட்டாருங்கன்னாங்க. எம்எஸ்சி வந்தோடனே இன்னும் கெடுத்துட்டாங்க. இளையராஜா டப்பாங்குத்து ஆக்கிட்டாருன்னு சொன்ன இந்த சமுதாயம் சொல்லிச்சா இல்லையா? வாடி எங்க அப்பா கிழங்க போட்டான்னு சொல்ல இல்லையா? ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு சொல்றது இல்லை, எல்லாமும் கலந்து இருப்பது தான் இசை. அதை கொடுக்கிறாரு. அதனால ஒரு மேல தூக்கி வச்சுக்கிட்டு அவர் எங்க எல்லாரையுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படாத எந்த சமூகமும் உருப்படாது. அது என்ன இளையராஜா என்ன இசை ஞானி என்ன தியாகராஜரே நம்ம கொஸ்டின் பண்றோமே, என்ன எப்ப பார்த்தாலும் போய் அழுதுகிட்டே இருக்கிறாருன்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க கடவுளா போட்டுக்கிற முத்துராம டீச்சரையே நம்ம விமர்சனம் பத்தி எழுதுறோம். அப்ப ஏன் இசைஞானியை மட்டும் எழுதக்கூடாது? இல்ல இப்ப நேற்றில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் அவர் மீது உண்மையிலேயே ஒரு இசையை வைத்தோ இந்த விவாதத்தை வைத்தோ வைக்கப்பட்ட கருத்து அல்ல. நேற்றிலிருந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா விமர்சனங்களும் இந்த இளையராஜா எப்ப சிக்குவார் என்று காத்து கொண்டிருந்து அந்த காத்திருப்பினுடைய வீச்சு எல்லா மட்டங்களிலும். இடதுசாரிகளோட மட்டும் சுருக்க முடியாது. இடதுசாரிகள் நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இரண்டு பார்வைகள் அப்படியே மாறி வருது. இரண்டு பேருக்கு ஒரு பார்வை வந்து அவர் கோருவது நியாயமான உரிமை, தன் உழைப்புக்கு இன்னொருவர் பயனடைவதை தடுக்கிற ஒரு படைப்பாளியுடைய ஒரு சீற்றம், ஒரு கோபம், அது அவர் எழுப்பின கோபம் நியாயம்னு பார்க்கிற பார்வை இருக்கு. இன்னொன்று ஒரு வணிகமாக சுருக்கி பார்க்குற ஒரு பார்வை இருக்கு. இது என்ன இதுலையுமா பணம் இது பண்ணணும், அப்போ நாங்கள் போய் பாத்ரூமில் பாடினாலோ இன்னொரு இடத்துல நாங்கள் பாடினா கூட ராஜாவுக்கு நாங்கள் காசு கொடுக்கணுமா, இல்லை நாங்கள் அதை பாட்டை கேட்கறதுக்கும் அவர் காசு கொடுத்துட்டு இப்படிலாம் பேசுறாங்க. ஆனால் இது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ராஜா கிட்ட இருந்து இப்படி ஒன்று இவர் வந்து இப்படி கேட்டாரே அப்படின்ற பார்வையும் கோபமும் கூட நிறைய பேருக்கு வருது. எனவே அது இடதுசாரிகள் மட்டும் பேசுறாங்கன்னு இல்லை, இப்படி முன்வைக்கிற விமர்சனம் எல்லாமே அவர் மீது இருக்கிற அன்புல இருந்து வெளிப்படுறதா பார்க்கணுமா, இல்ல வன்மத்தை தன்னால் மறைத்திருந்த வன்மத்தை காட்டுறாங்கன்னு பார்க்கணுமான்றது இரண்டு வித்தியாசமான பார்வை தான். எனக்கு தெரிஞ்ச அவர் மீதான வன்மத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறது. 2 நாள் விமர்சனங்களையும் பார்க்கும்போது ரொம்ப அறிவுபூர்வமா ஆழமாக விவாதித்தவர்கள் என்பது ஒன்று, சட்ட ரீதியாக சிலர் ஆலோசனைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் கோருகின்ற இடம் என்ன என்பதும், இந்த நிகழ்ச்சி அமெரிக்காவில் நடந்தது என்பதனால் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்பதும் அது ஒரு பக்கத்தில் பேசுவதாக இருந்தாலும் சரி, ஒரு இளையராஜா இந்த நேரத்தில் அவருடைய எல்லா விஷயங்களும் இந்த ஒரு விஷயம் என்பது மட்டுமே கிடையாது.
அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு காணிக்க கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு உணர்ச்சிகர விவாதத்தை உருவாக்கி அந்த அரசியலுக்குள் குளிர்காய்கின்ற ஒரு மனநிலை என்பது பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து விடுகிறது. அந்த ஒரு நிலைக்கு இவரை கொண்டு போய் சேர்த்திருக்க தேவையில்லை. இதில் வந்துங்க இப்போ அவர் சொல்கிறது போல் இவங்களை பற்றி அவங்களும் பேசுகிறாங்க. எனக்கும் நானும் படிச்சிருக்கேன். இப்போ எஸ்பிபி பற்றியும் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நம்ம என்னையை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே தேவையில்லை. இதை தாண்டி இருக்கிற அந்த கருப்பொருள் தான் மிக மிக முக்கியம். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பற்றி இன்றைக்கி ஒரு டாக் வந்திருக்கு. ஒரு காலத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும், என் புத்தகத்தை வெளியிட்டால் போதும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க போதும், என் முகம் பட்டா போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தது. இன்றைக்கி தான் ஒன்று ஒன்றா வந்து அந்த உரிமைகளை வந்து நிலைநாட்ட தொடங்குறாங்க. எனக்கு என்னுடைய உரிமைகளை வந்து காத்துக்கணும். முன்னால் வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க யாருக்கு இந்த உரிமை இருக்குது அப்படின்னு. ஒரு காலத்தில் எல்லாமே அந்த தயாரிப்பாளர்கிட்ட தான் உரிமை இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இளையராஜா, ஏஆர் ரஹ்மான்லாம் வந்து உனக்கு அந்த நான் கொடுக்குற உரிமை வந்து உன்னுடைய திரைப்படத்தில் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் அந்த இசையோட உரிமை இருக்க தவிர அதை தாண்டி பயன்படுத்த முடியாதுன்னு ஒப்பந்தங்கள் போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ரைட்ஸை தனியாக வாங்கிக்கிட்டாங்க. இதில் இப்போ இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்களுக்கு வந்து இப்போ இந்த ரைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மியூசிக்கல் ஒர்க் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க. பாட்டு எழுதுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரரி ரைட்ஸ்னு சொல்கிறாங்க. பாட்டு பாடுறவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஜூனியர் ரைட்ஸ் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து கிளைம் பண்ண முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு உள்ளது வந்து ரொம்ப குறைவு. அதை க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அதிகமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து இதையெல்லாம் விட்டுருவாங்க. அது இந்த தளத்தை அவரால் தான் உருவாக்க முடியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களுக்கு முன்னால் வந்து நோட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை வாசிங்க அதை வாசிங்க அப்படின்னா எம்எஸ்வி காலத்தில் வந்து நீங்கள் அதை சொல்கிறீங்க. ஆனால் அதை உண்மையாகவே செம்மைப்படுத்தி சயின்டிஃபிக்காக கொண்டாந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு இதை வந்து அவரை தவிர வேறு யார் பேசியிருந்தாலும் எடுபட்டுருக்கவே முடியாது. அவரால் மட்டும் தான் செய்ய முடியும். அவர் மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இன்னொரு அம்சம் கேட்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய தெம்மாங்கு, நாட்டுப்புற இசை, அதே போல தியாகராஜருடைய கீர்த்தனை, இந்த இரண்டையுமே அவர் உள்வாங்கி இருக்கிறார். உள்வாங்கி செய்ததாக ஒரு பார்வை. இன்னொன்று அதை காப்பி அடிச்சிருக்கிறார். இது இல்லாமல் நான் தெம்மாங்கு இல்லாமல் அவர் இசை இவ்வளவு ஜொலிச்சிருக்க முடியாது. இந்த வடிவத்தை அவர் வந்து காப்பி அடிச்சிருக்கிறார். இது வந்து மக்கள் கலை, மக்கள் இசை, இதை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதுக்கு வந்து அவரே காப்பி அடிச்ச ஒண்ணுக்கு அவர் எப்படி காப்பிரைட் கேட்க முடியும்? காப்பின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன், ஜே.கே. ரவுலிங் இங்கிலீஷ் எழுதுறாங்க. இங்கிலீஷ் வந்து அவங்களோட ஒரு எல்லாருக்கும் பொதுவான மொழி தானே. அவங்க எழுதுகிற புஸ்தகம் வந்து விற்குது. அவங்க இங்கிலாந்து ராணியை விட மிகப்பெரிய கோடீஸ்வரியா ஆயிட்டாங்க. அவங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னா எவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி லாஞ்சே பிளான் பண்றாங்க. ஆங்கிலம் வந்து எல்லாருக்கும் பொதுவான மொழியில தான் அவங்க எழுதுறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த கொடுக்கணும்னு நீங்க கேட்பீங்களா? இசைய கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அவர் ஒர்க் பண்றாருல, அப்படியே எல்லாமே ஒரு சாயல் இல்லாம இருக்காது. ஒரு சாயல் இல்லாம இருக்காது. இப்ப அப்படி பார்த்தா ஒரு பாட்டுல இன்னொரு பாட்டின் சாயல் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம், இருக்கலாம். அப்ப அது எல்லாத்துமே ஒரு வகையில அதை ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு போறோம், நம்ம இம்ப்ரூவைஸ் பண்றது. நீங்க அது எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு தியாகராஜர் கீர்த்தனையை பாடுறாங்களே, தியாகராஜர் அப்படியா பாடினாருன்னு கேட்பாங்க. நீங்க நிறைய விவாதம், தியாகராஜர் அப்படி பாடி இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க அதை இம்ப்ரூவைஸ் பண்றாங்க. அது ஒரு மாதிரியான கிரியேட்டிவ் ஒர்க்கு தானே. அவர் ஒரு சிட்ட சுரம் போடுறாங்க, ஒரு சுரத்தில் மாற்றி பாடுறாங்க, அது நிரவல் பண்ணுறாங்க. தியாகராஜர் உஞ்ச விருத்திக்கு போனார், ஒரு 2 பாட்டு அப்படியே பாடிட்டு போனார். நீங்கள் அதை பாட்டி நகுமோமும் பாட்டை கேட்குறோம்லங்க, நீங்கள் கேளுங்க. அவர் என்ன இதுன்னு நகுமோ என்னை பார்த்து சிரிக்கலாமா ராமான்னு கேட்குறாரு. நம்ம ஆளுங்க அதை சந்தோஷமாக கல்யாண வீட்டில் பாடி நாதசுரம்லாம் நீங்கள் நகுமோவும் வாய்ச்சானா அது ஏதோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது தப்பு. அது அந்த டோனே பிரச்சனை இருக்குது. அதை ஆனால் மாற்றிருக்கான் இல்லையா? இப்படி இருந்த ஒரு பாட்டை வேற ஒரு மாதிரியா மாற்றிருக்கான். தெம்மாங்கன்னு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் லேசா மாத்துறாரு. நீங்க இதயம் போகுதுன்னு பாட்டா பின்னால ஒரு 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 கிராமத்தொட்டி ஒன்று வருது, ஒரு வெஸ்டர்ன் நோட்டு கேட்குது. இது எல்லாம் நீங்க என்ன காப்பியா? என்ன சும்மா அப்படிலாம் சுருக்கிற முடியாது. இந்த இதை உள்வாங்காம நீங்க போட்ட சிம்பனி எல்லாருமே நீங்க பேசுறீங்க தமிழ், நான் பேசுறேன் தமிழ், எனக்கு பேசுற தமிழுக்கு இந்த சங்கீத மரபுல வந்த விஷயங்களையும் நம்முடைய தெம்மாங்கையும் உள்வாங்காம நீங்க இன்னொரு நோட்ஸ் போட்டு பண்ண வெஸ்டர்ன் மியூசிக் அந்த அளவுக்கு ஈடுபடல, உங்களுக்கு பேரை பெருசா பண்ணல. ஆனால் இது வந்து இந்த மண்ணின் கலையை நீங்க உள்வாங்கி பண்ணிருக்கீங்க. அவருடைய இரண்டுமே பெரிய கீர்த்தனை தாங்க பாடுறாங்க. தியாகராஜர் குடும்பம் யாருமே இல்ல. இங்க உள்ள பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாம் காசு வாங்கி கச்சேரி பண்ணலையா? எல்லாரும் கச்சேரிக்கு காசு வாங்கி தானே பண்றாங்க. இந்த இசைக்கு அவர் வந்து பணம் வாங்கி இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு ஆர்குமெண்ட் வருது. இப்ப எந்த ஒரு படத்துக்கும் ஒரு பாட்டுக்கு எழுதுறாருன்னு சொன்னா
அது அவர் உருவாக்கி கொடுத்ததுல அவரை வந்து கமிஷன் பண்றாரு ஒரு ஆமா, அந்த படத்துக்கு மட்டும் தான். ப்ரொடியூசர் படத்துக்கு இல்ல, மட்டும் ஒரு ஆர்குமெண்ட் கேட்கல. ஒரு ப்ரொடியூசர்ட்ட அவர் பணம் பெற்றுடுறாரு. அதை சொல்லிடுறேங்க, ரெண்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் எனக்கு நான் என்னுடைய துறை வழியாகவே சொல்கிறேங்க, எனக்கு நீங்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதி கொடுக்குறீங்கன்னா நான் உங்களை கமிஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனா அவுட்ரைட்டாக பே பண்ணி அதோட உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. இல்லை நீங்கள் என்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தை எழுதி கொடுத்தீங்கன்னா அதோட உங்கள் வேலை முடிஞ்சிச்சு, அது கூட சொத்து என்னோடது. ஆனால் குணாங்கிற ஒரு பெரிய ஆளுமை எனக்கு எழுதும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் உனக்கு வந்து உரிமை கொடுக்குறேன், நீ புத்தகத்தை வெளியிடு, ஆனால் கண்டிஷன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் படி செய்யணும், அவ்வளோதான். இந்த புத்தகத்தை நாளைக்கு சீரியலாக போகுதுன்னா அந்த உரிமை என்கிட்ட தான் இருக்குது. நாளைக்கு மலையாளத்துக்கோ இல்லை தெலுங்குக்கோ டிரான்ஸ்லேஷன் போகுதுன்னா உரிமை அப்படி தான் இருக்குது. அதே போன்று தான் வந்து ஒரு காலத்தில் இதெல்லாம் தெரியாமல் ஏமாந்துட்டு இருந்தாங்க. இளையராஜாவே நிறைய ஏமாந்து போனார். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, அவங்க எல்லாம் தெளிவாக இருக்காங்க. உனக்கு நீ என்னை கமிஷன் பண்ணது அந்த படத்துக்கு, அந்த வந்து காதல் ஓவியம்னு ஒரு திரைப்படம்னா அந்த காதல் ஓவியம் படத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நான் இசை கொடுக்குறேனே தவிர அந்த இசையை வந்து வெளியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை ஆடியோ பண்ணுறதுக்கோ இல்லை பின்னால் டிவியில் போடுறதுக்கோ உங்களுக்கு உரிமை கிடையாது, அந்த படத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவாக வந்து இருக்காங்க. இதுல இன்னொரு கேள்வி வருது. மேடைகளில் இவங்க ஆரம்ப நாட்களில் கச்சேரி செய்து தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. அவர் கச்சேரி செய்த நாட்களில் அவருக்கு வேற யாரோ இசையமைப்பாளர்கள் இசையமைச்ச பாடல்களை தான் வந்து அவருங்க கச்சேரி செய்து அறிமுகமாகறாங்க. அவங்களுக்கு இது மாதிரி ராயல்ட்டி அவர் கேட்டிருந்தா நீங்க கச்சேரி பண்ணியிருக்க முடியுமா? இந்த காலத்துல அந்த கொஸ்டின்லாம் வரலங்க. 2010க்கு பிறகு தானே, 2010க்கு பிறகு தான். 2000 இல்ல அதுக்கு முன்னாடி 2001லயே உங்களுக்கு வந்து WTOட ட்ரிப்ஸ் ஆர்குமெண்ட் வருது, ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு வருது. அதில் இருக்கிற உறுப்பு நாடுகள் எல்லாமே கையெழுத்து போடுறாங்க. அதுக்கு பிறகு தான் மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கு. இதுல வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டு, காப்பி ரைட் இருக்கு. இது வந்து ஏழை மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கங்க. யாரெல்லாம் வந்து ஜெனரிக் மெடிசன்ஸ் இல்லாம காப்பிரைட், யூரோப்பியன் கண்ட்ரீஸும் அண்ட் நாங்கள் ஆராய்ச்சி செய்து நாங்கள் அந்த மருந்தை கண்டுபிடிச்சோம், அதனால் எங்களுக்கு இந்த காப்பிரைட் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பண்ணுறப்ப இந்தியாவோட பேட்டன் லாஸ் தான் வந்து மக்களுக்கானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாராட்டுறாங்க. அந்த அமெரிக்காவோ மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க பண்ணுறதுல ஆராய்ச்சியே புதிதாக இல்லைனாலும் அந்த காப்பிரைட்டை காலாவதியான பிறகும் தங்கள்கிட்ட வச்சுக்கிறதுக்காக எவர்கிரீன் பேட்டன்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் எந்த புதிய மாற்றமும் இல்லாமல் சின்ன மாற்றம், புதிய கண்டுபிடிப்பு எதுவுமே இல்லாமல் சின்ன மாற்றம் செய்து கூட தங்களுடையதாக வச்சுக்கிறாங்க. அதனால்தான் மருந்துகளுடைய விலை இறங்காமல் இருக்குது. அதனுடைய பெரும் லாபம் அந்த காப்பிரைட் வச்சிருக்கிறவங்கள்ட்ட போகுது. யார் இந்த காப்பிரைட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்கிற ஒன்று, அந்த அறிவு சமூகத்துக்கு பயன்படாமல் மேலே இருக்கிற யாரோ ஒருவர் பணம் பண்ணுறதுக்கு அல்லது நிறுவனங்கள் பணம் பண்ணுறதுக்கான ஒன்றாக தான் மற்ற ஃபீல்டில் இருக்குது. மற்ற ஃபீல்டை பற்றி நாங்கள் பேசலைங்க. நீங்கள் ஜெனரிக் மெடிசன் இப்போ அது நீங்க அது நியாயமான கேள்விதான். ஆனால் இப்போ அதுக்கு நிறைய ஆனா அந்த மெடிசன் ஏதோ நோய்க்கு கொடுக்குற மருந்தே கூட பேட்டன்டிங் பண்ணி வச்சிருந்தப்ப சாதாரண ஆளு கைக்கு எட்டவே இல்லை, அது விலையே குறையல. அந்த பேட்டன்ட்டை ஒழிச்ச பிறகுதான் மக்கள் கைக்கு அது வருது. யார் வேண்டுமானாலும் அந்த மருந்து தயாரிக்கலாம். 110 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மெடிசனே நீங்க சொன்னபடி அந்த ஜெனரிக் மெடிசன்ல வித்தா 18 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ அதை விற்கிறதுக்கான அந்த அந்த அதே நீங்க சொன்ன ஒரே காம்பினேஷன்ல 110 ரூபாய்க்கு மெடிசன் கிடைக்குது. அதே காம்பினேஷன்ல நான் வாங்கியிருக்கிறேன், வேற ஒரு காம்பினேஷன்ல வேற ஒரு கம்பெனி போடுறதுல 60 ரூபாய்க்கு கிடைக்குது. அது எப்படி விற்க முடியுது? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை என்கரேஜ் பண்ணணும். டாக்டர்ஸ் செய்ய வேண்டிய ஒரு வேலையும் இருக்கு இல்லையா? அவங்க ஏன் இதை எழுதுறாங்க? இப்போ 50 ரூபாய்க்கு எழுதுற மாத்திரை அவங்க எழுதலாம் இல்லையா? இந்த மாத்திரையை விட்டுட்டு ஏன் அவங்க எழுதுறாங்கன்னு அந்த கேள்வி நீங்க நம்ம டாக்டர் இப்போ அது விவாதத்துக்கு வந்துட்டு இருக்குங்களா? அதே மாதிரி தாங்க நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலைஞர்கள், எழுத்தாளர்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் வரும்போது தான் அவங்க அடுத்த கேள்வி தைரியமாக கேட்பாங்க, நீங்கள் என்ன வேணா செய்யுங்கன்னா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கலாமேன்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு வந்து இது வந்து நிச்சயமா வந்து என்ன அடைஞ்சிட முடியும்? அதன் பிறகு சினிமா என்பது கோடிகள் புரளும் ஒரு துறை. இந்த கோடிகள் பிறகு நான் என்ன சொல்றேன், இது கொஞ்சம் கொஞ்சமா பெர்கோலேட் ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி ஒருவேளை அது கடைசியில இளையராஜா எழுப்பி இருக்கிற விவாதம் ஒரு தபேலா வாய்த்தவருக்கு கூட இந்த பணத்தில் ஒரு பகுதி போகணுங்கிறதுல நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். இவருக்கு இத்தனை நாள் பாட்டு எழுதினவங்களுக்கு அது போகுமா? நிச்சயமாக எந்த பாடல்களுக்கெல்லாம் நீங்க கேக்குறீங்களோ அந்த பாட்டு எழுதினவங்களுக்குலாம் அதனுடைய ஒரு தொகை போய் சேருமா? நிச்சயமா போகும். கிளியரா எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க, போய் தானே நிச்சயமாக போய் சேரும். அவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. நேற்று ஒரு எழுத்தாளர் சிவகாசியில இருந்து என்கிட்ட பேசினாரு.
அவர் வந்து ஒரு புத்தகத்தை கொண்டு போய் பதிப்பாளர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து எனக்கு இப்போ எப்படியாவது இந்த புத்தகத்தை பார்க்கணுன்றாரு. அந்த பதிப்பாளர் புத்தகத்தை வெளியிட்டு 3 பல்கலைக்கழகத்தை அதை பாடமாக வச்சு இப்போ வந்து ஆயிரக்கணக்கில் விற்று பதிப்பாளர் காசு பார்க்குறாரு. இவர் போய் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் புத்தகம் வெளியிடணும்னு சொன்னீங்க, அதான் வெளியிட்டாச்சு, அவ்வளோதான், உங்களுக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறாரு. இன்றைக்கு இது போன்ற விவாதங்கள் எல்லாம் ஒரு எங்கே பட்டி தொட்டியில் இருக்கிறவங்க கூட கேட்பா, சரிங்க எல்லாம் சரிங்க, நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஏங்க இன்றைக்கி சொத்து விற்கும் போது நம்ம வந்து கிராமத்தில் கூட தனக்குன்னு உள்ள ஒரு அரைக்காணி நிலத்தை விற்கும்போது சொத்து பத்திரம்னு பேசுகிறான். இல்லை அந்த பத்திரம் 100 வருஷத்துக்கு முன்னே பேசினானா, 50 வருஷத்துக்கு முன்னே பேசினானா? இது எப்படி 500 அடி வீடு உங்களுக்கு இப்போ முக்கியமான சொத்தோ, அதே மாதிரி உங்கள் நேரத்தையும் உங்களுடைய அறிவையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது ஒரு சொத்துன்னு நீங்கள் எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கும் நீங்கள் பத்திரம் கேட்க ஆரம்பிப்பீங்க. நிச்சயமாக வந்து அது பாதுகாக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. அது மாதிரி தொழில் ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் இசையை தொழிலாக செய்கிறோம். இது வந்து இசையை வந்து அவர் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தியாகராஜர் மாதிரி அவருடைய ஆத்ம திருப்திக்காக செஞ்சாருன்னு சொல்ல முடியும். இளையராஜா வந்து சினிமா துறைங்கிறதுல ஒரு சினிமா இசையமைப்பாளராக, தொழில் ரீதியான இசையமைப்பாளராக வராரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அதில் கேட்பதில் என்ன தப்புங்கிறத நான் கேட்குறேன். கங்கை அமரன் சொன்னது, இளையராஜாவின் இசை என்பது எல்லோருக்கும் பெய்யக்கூடிய மழையை போன்றது. அவர் அதை மழையை பற்றி கேட்கணும். நானே பல வரிகள் அவருக்கு எழுதி கொடுத்துருக்கேன், அதுக்கெல்லாம் எனக்கு அவர் காசு கொடுத்துருக்காரா அப்படின்லாம் அவர் கேட்கிறார். அந்த மழை வந்து எங்க வீட்டு தொட்டில வாங்கியிருக்கணும். அந்த மழை எங்க தொட்டி வீட்டுல என்னோட தண்ணியா தானே இருக்கு. அதே மழை தானே வந்து காவேரியில போய் அங்க நிக்கிறது, அவனும் தண்ணி தானே கேட்கறான். அதனால அப்படி அல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஆறாக இருக்கும்போது அனைவருக்கும் சொந்தம், உங்க வீட்டுக்கு இப்போ தொட்டியில் வரும்போது அது உங்களுக்கு சொந்தம், அவ்வளோதான். அதனால அப்போ அது படைப்பாளியே நீங்கள் வந்து யோசிக்கவே மாட்டேங்க. இளையராஜாவுக்கு இது அதில் வந்து தேவையே இல்லை, அவரே பல தடவை அதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து பல கலைஞர்களுக்கு வந்து இது நிச்சயமாக வந்து ஒரு வந்து வழி திறக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்படிலாம் நம்ம கேட்கலான்றதா தெரியுமில்ல அவங்களுக்கு. அது எழுத்து இசைக்காக ஒரு காப்புரிமையை தமிழகம் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு சீரான ரெகுலேஷன்ஸுக்குள்ளே போகலை. அது ஒரு ரெகுலேஷன்ஸ்குள்ளே வந்தாகணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது பதிப்புத்துறை சார்ந்திருந்தாலும் சரி, இசைத்துறை சார்ந்திருந்தாலும் வர வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அப்படி வருவதன் மூலமாக பயனளிக்கக்கூடியவர்கள், அவர் நம்முடைய ஒரு கோலப்பன் அவர்கள் சொல்லுவது போல் அது ஒரு சாதாரண ஒரு இசை வாசிக்கக்கூடிய வாசிப்பாளருக்கு கூட அது சென்று சேரட்டும், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒரு காப்புரிமை வந்தால் நாம் வரவேற்கிறோம். அந்த சட்டம் சரியான முறையில் பயன்படுத்தப்படட்டும் என்பது நம்முடைய அனைவருடைய விருப்பம் அதில். ஆனால் இந்த காப்புரிமை சார்ந்த ஒரு விஷயத்தில் இளையராஜாவை ஒரு வணிக கண்ணோட்டத்துடனே, திரைத்துறை ஒரு மிகப்பெரிய வியாபாரம், திரையில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு வியாபார கண்ணோட்டம், இந்த வியாபார கண்ணோட்டத்தில் பணம் என்பது பிரதானம், அந்த பணத்தை உழைப்பின் மூலமாக பெற்ற ஒரு இளையராஜா என்பதை அதை பெறுவதற்கு அங்கீகாரம் உடையவர், உரிமையுடையவர் என்கிற அடிப்படையில் கொண்டு போக அவர் சாதாரணமாக நிறுத்தி பார்க்க தேவையில்லை. அதில் இருந்து அவரை விடுவித்து விட்டு வேறொரு குழு, வேறொரு சட்டக்குழுவோ வேறொரு போராட்ட குழுவோ கூட அதை செய்து கொண்டு போகிறார். அவரு சினிமால ஜி.கே. வெங்கடேஷுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறாரு இல்லையா இளையராஜா. அவரு அன்னக்கிளி படத்துக்கு வாசிக்கிறாரு. அப்போ நான் எனக்கு வந்து பணம் சம்பாதிப்பது நோக்கம் இல்லை, இசையமைப்பது நோக்கம் இல்லை. அப்போ அவர் பின்னாலே சாதாரண உதவியாளர் இருந்துட்டு போயிடலாமா? என்ன நோக்கம்? வெற்றி பெறுவதுனா நோக்கம். பின்னால் ஒரு இசைஞானி அப்படி ஒரு பட்டங்கள் வந்திருக்கலாம். ஏன் நம்மளுக்கு அதான் சொல்ல மறுபடியும் அதான், ஏன் அவரை நாம் மனிதராக பார்க்கணும்? அவர் வந்து கோடிகள் புரளும் ஒரு துறையில் போய் இருந்து கொண்டு நான் வந்து என்னுடைய இசையை தியாகம் செய்கிறேன் என்று சொல்லவே முடியாது. அப்படி அவர் சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரஜினிகாந்தோடைய படம் ஒன்று வெளியே வரும்போது அவங்க வீட்டில் இருந்து ஒரு செய்தியே கொடுத்தாங்க. அதை எதையுமே பயன்படுத்தக்கூடாது, அவருடைய சம்பந்தமான லோகோவோ இதையும் பயன்படுத்த முடியாது, எல்லாமே பேட்டன்ட்னு தான் சொன்னாங்க. இது ஒன்றும் புதுசாக இல்லை. இல்லை, போன தலைமுறையில் இருந்தவங்க லிபரலாக இருந்தாங்க. அவங்க எல்லாவற்றிலும் இப்ப அன்னைக்கு ரஜினி இதுக்கு கலைக்கு வந்த 50வது ஆண்டு 25வது ஆண்டு அது தொடர்பாக வந்த வாட்சு, அது தொடர்பாக ஒவ்வொரு விஷயமும் வியாபாரம் அப்படின்னு போச்சு. அப்போ அதை ஆஹா பிரமாதமாக மார்க்கெட் பண்ணி அவருக்கு வந்து இது பண்ணுறாங்கன்றதை விடவும் எல்லாத்துலேயும் காசு பார்க்கறதுக்கு அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கும்பல் முயற்சிக்குது அப்படின்ற விமர்சனம் தான் எழுந்தது. ஆனால் அது நீங்கள் பாருங்கள் சார், வடிவேலு பாருங்களேன், நடிகர் வடிவேலு 4-5 ஆண்டுகளாக நடிக்கவே இல்லை. இன்றைக்கி எந்த தொலைக்காட்சி எடுத்தாலுமே அவருடைய காமெடி இல்லாமல் போக முடியாது. யாராவது வந்து தொலைக்காட்சியில் தமிழர்களுடைய வாழ்க்கையில் அவர் பேசின டைலாக் எல்லாம் வந்து இனி வந்து வடிவேலுவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இனி வரக்கூடிய காமெடியன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உன் படத்தில் என்னை பயன்படுத்திக்கோ, நாளைக்கு எங்கேயாவது போய் வந்து டிவிலையோ வேறு எங்கேயாவது காமிச்சா எனக்கு ராயல்ட்டி கொடுக்கணும்னு பேச ஆரம்பித்தா
ப்ரொடியூசர் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு போயிருப்பாரு. 20 வருஷம் கழிச்சு டிவியில் வந்து காமிச்சா கூட தானாக வந்து பணம் வந்து சேரும். அதுபோல் எத்தனை பேர் நலிந்து போய் ஒன்றுமே இல்லாமல் எடுத்து போடுறதுக்கு ஆள் இல்லாமல் பணமாக போனவங்களாம் எத்தனை கலைஞர்கள் இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து இப்போ இளையராஜா வழி. நான் என்ன கேட்குறேன், இன்னும் ரெக்கார்டிங் கம்பெனிஸ் வந்து பல கலைஞர்களுடைய பாடல்களை எல்லாம் கச்சேரி எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல் இந்தியா ரேடியோவில் ரிலீஸ் ஆனதை வேறொரு எனக்கு தெரிஞ்ச சென்னையில் இருக்கிற ஒரு பிரைவேட் நிறுவனம் வித்துக்கிட்டு இருக்கு. காரகுரி சரணாசலம் கச்சேரி வித்துக்கிட்டு இருக்காங்க, வேதாரண்ய வேதமூர்த்தியை வித்துக்கிட்டு இருக்காங்க, ஆலத்தூர் பிரதேசம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்குலாம் அந்த காசு போகுதா? எத்தனை நீங்க சிடி போட்டு வித்துக்கிட்டு? நான் அன்னைக்கு கூட முந்தா நாள் கூட சொல்றீங்க, ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன். இப்போ ஒரு 1000 பேர் கலந்துக்கிற கச்சேரிக்கு போறப்ப அதுக்கு வந்து இப்போ நிறைய டாலர்ஸ் கொடுத்து வர்றாங்க. அதில் ஒரு பாடகர் அது சார்ந்த குழு லாபம் அடையுது, அதுக்கான ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டு இவங்களுக்கு தரணும் அப்படி நாங்கள் வணிக ரீதியில் பயன்படுத்துகிறவங்களுக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு தொலைக்காட்சிக்கு அல்லது ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சிக்கு இருக்கிறீங்க, அவங்க திரும்ப திரும்ப போடுறாங்க. அப்போ ஒரு முறை விட்டு பிறகு அவங்க ஒவ்வொரு முறை போடும் போதும் இவங்களுக்கு பணம் தர்றாங்க. இனிமே அதெல்லாம் விவாதங்கள் வரும். இனிமே அந்த விவாதங்கள் வரும். நீங்க ஒரு தடவை தான் நீங்க உங்க தொலைக்காட்சியில அந்த படத்தை காமிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுப்பாங்க. சாதாரண ஆட்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறவங்க என்ன ஆகும்னா, அந்த தொலைக்காட்சி அது நாங்களே ஒரு தொலைக்காட்சி நடத்தி அதுக்கு பண்ணோம்னாலும் அது எங்க கையிலிருந்து தரப்போறதுல நேயர்கள்ட்ட பணம் வாங்குறதாக அது முடியும். ஒரு எஃப்எம்ல வந்து காட்டணும்னு சொன்னா நீங்க இந்த பாடலை போடணும்னா நீங்க கேட்கணும்னா நீங்க வந்து பே பண்ணுங்கன்றதுக்கு கொண்டு போய் முடியும். அது சாதாரணமாக அந்த நுகர்வை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க ஒவ்வொரு முறை பாட்டு கேட்கறதுக்கும் காசு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ஆல்பத்தை நீங்க வாங்கிக்கங்க. அந்த ஆல்பத்தை ஒரு தடவை ஒரு இன்னைக்கு வந்து ஒரு என்னங்க கூடி போனா 100 பாட்டு இருக்கிறதே 30 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இதுல என்ன ஒரு படம், ஒரு சினிமா படம் வந்து இல்ல கடைசியா வந்து சாதாரண ஆட்கள் தலையில அதனுடைய சுமை வராதான். அப்ப சுமை குறைஞ்சுதான் வரும். எல்லாருமே காசு கொடுத்து வாங்கும் பட்சத்தில் நீங்க பல்க் ப்ரொடக்ஷன் வரைச்சல சிடியை 10 ரூபாய்க்கு 2000 பாட்டு விற்க போறீங்க. நிறைவு கருத்தாக 3 பேரிடம் கேட்கிறேன், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதோட ஃபியூச்சர், இந்த கான்ட்ரோவர்சி, 2 ஆளுமைகள், மாபெரும் ஆளுமைகள், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இதை வந்து பொதுவெளியில வராமலே கூட இதை தீர்த்திருந்திருக்கலாம் அப்படின்ற கருத்தெல்லாம் நிறைய பேசப்படுது. அதை கடந்து வந்துருச்சு, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இளையராஜாவுடைய மரணத்திற்கு பிறகு இந்த காப்புரிமை எங்கே யாரிடம் இருக்க போகிறது என்பதை மையமாக வைத்துக் கொண்டுதான் அது எந்தெந்த தலைமுறைக்கு தொடர்ச்சியாக போக போகிறது என்கிற ஒரு இடம் இருக்கிறது. உண்மையிலேயே இப்பொழுது இளையராஜாவுடைய உடன் பிறந்த சகோதரர் இளையராஜாவின் மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்தின் பார்வையிலேயே இளையராஜாவுக்கு பிறகு அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இதை முழுமையாக புதைகுழிக்குள் மூட வேண்டும் என்று சொன்னால் இந்த காப்புரிமையின் அடிப்படையில் அந்த பாடல்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காமலும் இருக்க முடியும். அந்த ஆபத்தும் இதற்குள் இருக்கிறது. காப்பிரைட் இவருக்கு சொந்தம்னா அது யாருக்குமே கொடுக்க மாட்டேன், யாரும் போகலாம். நான் சொல்றது இளையராஜாவுக்கு பிறகு நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்று சொன்னால், காற்று இருக்கிற வரை அவருடைய இசை காற்றிலேயே சங்கீதமாக ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒலி, அந்த ஒரு கட்டற்ற ஒரு பரந்த வெளியில் இளையராஜாவுக்கான இந்த சங்கீதம் என்பதும் இசை என்பதும் நம்முடைய சாதாரண வணிக கண்ணோட்டமான சிந்தனைகளால் எங்கேயும் கட்டுப்படுத்தி விடக்கூடாது. அதற்காக காப்புரிமை சட்டமே வேண்டாம் என்று சொல்லவில்லை. காப்புரிமை சட்டம்லாம் ஏழை மக்களுக்கு எதிராக போயிருக்கு. நீங்க மருத்துவத்துறையில நீங்க எடுத்து பாருங்க, உலகத்திலேயே இந்தியாவோட காப்பிரைட் நல்லது. உணவு மருந்து உற்பத்தி விட்டுருங்க. நான் சொல்றது படைப்பு, இந்த கிரியேட்டிவிட்டி, இந்த ஒரு படைப்பாளி, ஒரு படைப்புத்திறன் உடையவர், அதற்காக கோர வேண்டிய இடம் இப்பொழுதுதான் நம்ம பேச தொடங்கி இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த விவாதத்திற்கு இளையராஜாவை நாம் இரையாக்க வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள். அவர் காற்றிலேயே நிரந்தரமாக உலகம் முழுக்க உலவி கொண்டிருக்கட்டும். உலகம், அதாவது நான் வந்து பதிப்பாளர்கள் சார்பாக நிச்சயமாக வந்து அதில் நிர்வாகியாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கப் போகிறது. இதனால் வந்து நிறைய பயனடைய போகிறவர்கள் தான் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து யாரோ ஒருத்தர் சிலர் கைக்குள்ளே வச்சுருந்தது எல்லாருக்கும் பொதுவெளிக்கு கொண்டு சென்ற இளையராஜா அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை, நான் அந்த அவர் தொடங்கியிருக்க விவாதத்தை வரவேற்றாலும் இது ஒரு பெரிய அளவில் எதையும் சாதிச்சிருங்கிற என நம்பிக்கை எனக்கு ஒன்றும் இல்லை. இந்தியாவை அமெரிக்காவில் சில தமிழர்கள் கேட்காம விவாதத்தை தொடங்கி இருக்காங்க. ஆனா அது எங்க இட்டு சில இதெல்லாம் என்னுடைய விருப்பம். ஒரு சாதாரண ஒரு கடை தவையில வாசிக்கிறவரையும் காசு வரைக்கும் வந்து சேரணுங்கிற விருப்பம் இல்லை. ஆனா
இது இந்த விவாதத்தோடயே பெரும்பாலும் நின்று போவதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு அவநம்பிக்கையும் எனக்கு அது கூடவே இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல எதையுமே அதன் பிறகு முன்னெடுத்தே சொல்ல மாட்டோம். இதற்காக ஒரு நம்ம மீடியா கொஞ்ச நாள் பேசுவோம், அப்புறம் அவங்க 2 பேருக்குமே ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் வந்துருவாங்க. அதுதான் பிரச்சனையா இது ஆயிடும். வரைக்கும் அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாம எத்தனை பேர் இருந்தவங்களாம் இப்போ நிச்சயமா கேட்பாங்க. அட்லீஸ்ட் பதிப்பு துறையில கேட்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்னு சொல்றாங்களா, அதையாவது போட்டுக்கலாம். அதன் பிறகு நீங்க ஒண்ணு அவர் காட்டிலே கலந்து இருக்குன்னு சொன்னாரு. ஒரு ரைட்டர்னா இத்தனை வருஷத்துக்கு பிறகு அவர் இறந்த பிறகு, அவர் உயிரோடு இருக்கச்சில இத்தனை வருஷம், அவர் இறந்த பிறகு அந்த இல்ல இருக்கு. அதன் பிறகு நீங்க ஃப்ரீயா காப்பி யார் வேணா அது இல்ல. கண்ணதாசனுடைய புத்தகங்கள் வந்து காந்தி கண்ணதாசன் வந்து எங்களுடைய தலைவர் வந்து அவர் புத்தகங்களை வெளியிட்டு 60 வருஷம் ஆன பிறகு இப்போ ஒரு ரைட்டருக்குன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் அதன் பிறகு எல்லாரும் போட்டுக்கலாம் இல்லையா? 20 அதன் பிறகு அது அப்ப நீங்க யாரு ஒருத்தரும் தடுத்து நிறுத்த முடியாது. இளையராஜா வேற நிறுத்த முடியாது. ஆபிரகாம் பண்டிதருடைய இசை மரபு இருக்கு, தமிழ் சூழல்ல இன்னும் வாதிக்கப்படாத ஒரு இடம் இருக்கு, இன்னும் இருக்கு, அப்படியே இருக்கு. அப்ப இது போன்ற ஒரு தனித்தன்மை வாய்ந்த விஷயங்களை நம்ம காலத்துக்கு நீட்டிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. அப்ப அதன் மீதான குறுக்கீடுகளை இது போன்ற சட்டத்தின் மூலமாக நான் தொடர்ந்து பேசலாம், இன்னொரு தருணத்துல பேசலாம், இப்போ நிறைவு செய்யலாம். ராஜாவுடைய இசை எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு சுகமாக இருக்குமோ அது மாதிரி அவரை பற்றிய கருத்தும் மாற்று கருத்தும் பேசுவதற்கு இலகுவாகவும் சில நேரத்தில் சிரமமாக இருந்தாலும் கூட இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கே அவருக்கு வருத்தத்தோட பேசுகிற ஒரு பார்வையை பார்த்து அன்பு செல்வன்ட்ட நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்கள் மூவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.